புகழ் கட்டுத்தரை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் காட்டியவாடி குதிரைகளுக்கு தினசரி காலையில் என்ன மாதிரி உணவளிக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோவில் தெரிகிற இந்த குதிரைக்கு பேர் வந்து ராணா. இந்த குதிரை நம்மகிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. நல்லா தொழில் சுத்தமான குதிரை, குணமான குதிரை. இந்த குதிரை வந்து நம்ம தோட்டத்துக்கான போகிற பாதைகள் எல்லாம் அதுக்கு தெரியும். ஏறி உட்காந்து இந்த தோட்டம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த தோட்டத்துக்கு அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்லா ஒரு அறிவான குதிரைன்னு வைங்களேன். இந்த குதிரை நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியோட வீடியோவெல்லாம் ஷார்ட்ஸாக அப்பப்போ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு சஞ்சாப் குதிரை, புது வரவு. இதுவும் நல்லா தொழில் சுத்தமான குதிரை, நல்ல குணமான குதிரை. இன்னும் நம்ம தோட்டத்துக்கான பாதைகளெல்லாம் இதுக்கு நல்லா தெரியாது, ஆனால் ரைடிங் நல்லா போகும். குணமான குதிரை. சீக்கிரம் இதுவும் பழகிரும், பழக்கத்தில் இருக்குதுன்னு வைங்களேன். டெய்லியும் காலையில் ஒரு 6:30 மணிக்கு இப்போ மாட்டி விட்றேன் பார்த்தீங்களா, இந்த பக்கெட்டுக்கு பேர் வந்து டோப்ரா பக்கெட். வட மாநிலத்தில் வந்து டோப்ரான்னு சொல்லுவாங்க. டோப்ரானா ஒரு பைக்கெட்டு மாதிரி இருக்கும். அதில் அவங்க தவிடு, கொள்ளு இதெல்லாம் போட்டு கட்டுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொள்ளு பைன்னு சொல்லுவாங்க. கொள்ளு பைன்னு சொல்லி அதில் கொள்ளு, வேக வச்ச கொள்ளு, தவிடு இதையெல்லாம் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டிடுவாங்க. எனக்கு அந்த பைக்கெட் வந்து ஒத்து வரல. அதில் ஏதாவது ஃபங்கஸ் பிடிக்க, ஈரமாக இருக்கா, இந்த மாதிரி அது கொஞ்சம் க்ளீன்லினஸ் பத்தலை. அதனால் நான் இந்த பக்கெட்டை ஐடியா பண்ணி டோப்ரா பை மாதிரியே பக்கெட்டில் கயிறு போட்டு கட்டிட்டேன். குதிரைகளுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இப்படி மாட்டி விட்டோன்னா போதும். பாருங்கள், மாட்டி விட்டால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ரும். மாடுக மாதிரி குதிரைகளுக்கு வைக்க முடியாதுன்னு வைங்களேன். குதிரைகள் அசை போடாது. அதனால் மாடுகளாட்டெல்லாம் தீனி நிறையாலாம் கொட்ட முடியாது. அளவாக ஒரு 2 கிலோ வர மாதிரி கோதுமை இலத்தவிடு, மக்காச்சோள குரணை, மெயினாக வேக வச்ச கொள்ளு, ராகி, கம்பு இந்த மாதிரி ஒரு சில தானியங்களை கட்டிடலாம். ஒரு 2 கிலோ வர மாதிரி கட்டுவேன் ஒரு குதிரைக்கு ஒரு நேரத்துக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் மெதுவாக தான் சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை அப்படியே கழட்டி அதே பக்கெட்லேயே ஒரு 15 லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி பக்கெட் அது. அதே பக்கெட்டில் 15 லிட்டர் தண்ணியை வச்சுருவேன். அந்த கோதுமை வாசம் இருக்குல்ல, அதனால் தண்ணியை நல்லா குடிச்சிக்கோங்கன்னு வைங்களேன். கழட்டி தண்ணி வச்சிட்டோன்னா குடிச்சிக்கும். மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மெயினாக குதிரைகளுக்கு வயிற்று வலி வரும். வயிற்று வலிக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காது. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கனால தண்ணியை விரும்பி குடிக்காது குதிரைகள். அதனால் எப்படியாச்சும் குதிரைகளுக்கு டெய்லியும் காலையில் தண்ணி குடிக்க வச்சிடணும். தண்ணி குடிச்சிட்டா குதிரை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இம்பேக்ஷன் காலிக்குன்னு சொல்லுவாங்க, சாணி அடப்புனால் வரக்கூடிய வயிற்று வலி, அது வராமல் இருக்கும் தண்ணி குடிச்சிருச்சிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ராணாவே வந்து தண்ணி நல்லா விரும்பி குடிக்கல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் சைட்லேயே நின்று பார்த்துட்டே இருப்பேன், தண்ணி பக்கெட்டுக்கு தட்டி விட்டுருதா என்னென்னு. பாருங்கள், தண்ணி போதும்னு தலையாட்டி சொல்லுது. தண்ணி போதும்னு தலையாட்டி சொல்லிவிட்டு துப்பி காட்டுது பாருங்கள். அது இப்போ பில்லு கேட்குது, தண்ணி எனக்கு போதும், பில்லு போடு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் நம்ம கிட்ட போய் நீவி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நீ தண்ணி குடி அப்படின்னு சொன்னோன்னா நமக்காக கொஞ்சம் குடிக்கும். இப்போ இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். தட்டி கொடுத்து நீவி கொடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிடானா அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னதுக்காக கொஞ்சம் குடிச்சு காட்டுது பாருங்கள். குடிக்கிற மாதிரி நடிக்குது ஆக்சுவலாக. இப்போ மேலே தூக்கி கொடுக்குறதுனால சரின்ட்டு கொஞ்சம் குடிக்குது. அப்படியும் நல்லா குடிக்கல. இவ்வளோ தூரம் எஜமான் சொல்கிறாரு, சரி நம்ம ஓனருக்காக கொஞ்சம் குடிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் குடிக்குது. எப்படியோ ஒரு அரை பக்கெட் குடிச்சிருச்சு. போதும்னு எனக்கு ஃபீல் ஆனதுனால விட்டுட்டேன். ராணாவை விட ராதா ரொம்ப மோசம், தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கும். இப்போ வைக்கிறேன் பாருங்கள். அப்படி வாய் ராணாவாவது வச்சு ஒரே இதில் குடிச்சிடும். இது வாய் வச்சு கொஞ்சம் தான் குடிக்கும். நான் போகிறத வேடிக்கை பார்க்க, மறுபடியும் கொஞ்சமாக குடிக்க. மேக்ஸிமம் வந்து அங்கேயே தண்ணியை நீங்கள் 24 ஹவர்ஸ் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் 24 மணி நேரமும் தண்ணி இருக்கிறதுனால ஒரு சில குதிரையை குடிக்கிறதில்ல. ஸோ நான் காலையில் சாயந்தரம் 2 நேரம் தான் தண்ணி வைப்பேன். வெய்ய காலத்தில் காலை, மதியானம், சாயந்தரம் 3 நேரமும் வைப்பேன். இது ஒயிட் கலர் குதிரைங்கிறதுனால காலில் நைட்டுக்கு கட்டி வச்சுருவேன். கால் கட்டு மேக்ஸிமம் எல்லா குதிரை வளர்த்துறவங்களுமே கால் கட்டு போட்டுருவாங்க நைட் நேரத்தில். ஏன்னா கட்டுத்தரை ஃபுல்லாக சாணி போட்டு வச்சிடும். லத்தியை கட்டுத்தரை ஃபுல்லாக போட்டுருச்சுன்னு வைங்க, அது படுத்து உருளும்போது குதிரை ரொம்ப டர்ட்டி ஆயிரும். அதனால் காலை கட்டி வச்சிட்டோன்னா பின்னாடி பாருங்களேன் எப்படி போட்டிருக்குன்னு, அப்படியே லைனாக போட்டிருக்கு. கட்டுத்தரையில் எங்கேயுமே சாணி இல்லாமல் லைனாக பின்னாடி போட்டுரும். நமக்கும் எடுக்கிறது ஈஸி. மார்னிங் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ லத்தி போட எடுத்துருவோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கட்டுத்தரை ரொம்ப டர்ட்டி ஆகிறது அதெல்லாம் இருக்காது. சுத்தமாக இருக்கும் கட்டுத்தரை எப்போவுமே.
இப்போ தண்ணி குடித்து முடித்ததையும் புல்லு கேட்குதுங்க. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 கட்டு புல்லு 1 கிலோ கொள்ளு, இது வந்து ஒரு குதிரைக்கு ஒரு நேரத்துக்கு கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய தீவனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்தடை தான் நம்ம கட்டுத்துறையில் தினசரி உணவு பழக்கமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் கட்டுத்துறையில் குதிரைகளுக்கு. உங்களோட நண்பர்கள் யாராவது குதிரை வளர்த்துறாங்க, இல்லை புதுசாக குதிரை வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு குதிரை பற்றின தகவல்களை நாங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி.